ஒரு மலைப்பகுதியின் அருகே அமைந்திருந்த சின்ன கிராமத்தில் பழமையான அரண்மனை ஒன்று இருந்தது. அந்நியமானவா, அந்த அரண்மனை பல வருடங்களாக காலியானது. கிராமவாசிகள் அங்கு செல்லவே மிரண்டு போனார்கள். காரணம், அந்த இடத்தில் ஒரு மாயவனின் ஆவி சுற்றி திரிவதாக கூறப்பட்டது. அந்த அரண்மனை குறித்து ஏகப்பட்ட கதைகள் இருந்தன. சிலர் அந்த மாயவனை நேரில் கண்டதாகவும் சிலர் அதன் குரலை கேட்டதாகவும் சொன்னார்கள். அந்நியமானவா, எப்போதுமே அவன் ஒரு எச்சரிக்கை மட்டும் கூறுவான். இந்த அரண்மனைக்கு நெருங்காதே, இல்லையெனில் கொடூரம் உன்னை கடிக்கும் என்பதே அவன் எச்சரிக்கை. ஆனால் இந்த எச்சரிக்கையின் பின்னால் இருக்கும் உண்மையை யாருக்கும் தெரியவில்லை. அந்த கிராமத்தில் வசித்த ராகுல் என்ற வாலிபன் துணிவும் தேடலிலும் ஆர்வம் மிகுந்தவன். அவன் தன் சிறு வயதிலிருந்தே அந்த அரண்மனையை பற்றி கேட்டு வந்தான். அவனுக்கு மாயவனின் கதைகளில் எதுவும் நம்பிக்கை இல்லை. அவன் எப்போதும் சிரித்து பேசியவன். ஒரு ஆவியும் இல்லை, மாயமும் இல்லை, அது வெறும் மூடநம்பிக்கை என்று அனைவரையும் நகையாடினான். ஒரு நாள் அவன் நண்பர்கள் சிலர் அரண்மனைக்கு சென்று சாகசம் செய்ய வேண்டும் என்று தீர்மானித்தனர். ராகுல் உடனே ஈர்க்கினான். அவன் சொன்னான், நான் நீங்கள் அனைவருக்கும் நிரூபிப்பேன், அரண்மனையில் எந்த ஆவியோ மாயவனோ இல்லை. அவர்கள் 8 பேர் குழுவாக ராத்திரி நேரத்தில் அரண்மனைக்கு செல்ல திட்டமிட்டனர். கிராம மக்கள் அவர்கள் செல்ல வேண்டாம் என்று எச்சரித்தனர். ஆனால் ராகுல் அவர்களை புறக்கணித்தான். அரண்மனையின் வாசலில் அவர்கள் நின்று கொண்டிருந்த போது மூர்க்கமான காற்று வீசியது. மரங்கள் ஒலித்தன. மந்தமான சுவடுகள் கேட்டன. நண்பர்களில் சிலர் அச்சமடைந்தனர். ஆனால் ராகுல் அனைவரையும் உற்சாகமூட்டினான். அவர்கள் அரண்மனையின் நடுவில் இருக்கும் பெரிய ஹாலில் சென்றனர். அங்கே ஒரு பழைய கட்டிலை தவிர எதுவும் இல்லை. அந்த இடம் காற்றினால் நிரம்பி பாழடைந்தது. ராகுல் அங்கே இருக்கின்றபோது பெரிய கண்ணாடி எதிரில் நடந்து கொண்டிருந்தான். அவன் யாரோ ஒரு நிழல் பார்த்தது போல் உணர்ந்தான். இது யாரோட விளையாட்டு என்று அவன் கூறினான். ஆனால் அடுத்த சில நொடிகளில் ஒரு மந்தமான குரல் எதிரே கேட்டது. நீங்கள் இங்கேயே நின்றால் இது உங்கள் கடைசி இரவு. அந்த குரல் கேட்டு அனைவரும் நிலைத்தனர். ஒளி பற்றிய எச்சரிக்கை தெரியும் முன்பே அந்த மாயவன் வெளிப்பட்டான். அவன் அழகாக இருந்தாலும் பயமுறுத்தும் கண்களுடன் உடையலங்காரத்தில் தோன்றினான். அவன் கை உயர்த்தி, இந்த அரண்மனை உங்களுக்கில்லை, இங்கு யாரும் உயிருடன் திரும்ப மாட்டார்கள் என்று கடுமையான குரலில் சொன்னான். நண்பர்கள் பதற்றமாக கதவை நோக்கி ஓட முயன்றனர். ஆனால் கதவுகள் தானாக பூட்டப்பட்டிருந்தன. அதற்கிடையில் ராகுல் மாயவனின் நேர்முகமாக நின்று, எந்த சாகசமும் பயமில்லை, நீ யாராக இருந்தாலும் உண்மையை சொல்ல என்றான். மாயவன் தனது குரல் மெலிதாக்கி தன் கதையை சொல்லத் தொடங்கினான். ஆண்டுகளுக்கு முன்பு அவனும் தன் குடும்பமும் அந்த அரண்மனையில் வசித்து வந்தனர். ஆனால் துரோகம் மற்றும் பாசாங்கு அவர்களை அழித்தது. ஒரு பரம பிராமணனின் சூதாட்டத்தில் அந்த மாளிகை கைமாறியது. அந்த குடும்பத்தை படுகொலை செய்துவிட்டு அந்த நிலத்தை கைப்பற்றினர். மாயவன் அதே குடும்பத்தின் தலைவன் ஆவான். அவனது ஆவியை வேறு எதுவும் அடக்க முடியவில்லை. அதனால் எப்போதும் அவன் பழிவாங்க வேண்டும் என்ற உணர்ச்சியில் அரண்மனையில் இருந்து வந்தான். அவன் சொன்னான், என்னை விடுங்கள், இந்த இடத்தை விடுங்கள், இல்லை என்றால் உங்களுக்கு உயிரோட திரும்ப நேரமில்லை. மாயவனின் உண்மையை கேட்டு ராகுல் அவன் மனதை கொள்ளை கொண்டதற்கு காரணமல்ல என்று புரிந்து கொண்டான். ஆனால் அவன் சொன்னான், உன் துன்பம் உண்மையானது, உன்னுடைய பயம் அழிக்கப்பட வேண்டும், நாங்கள் இதை சுத்தமாக மாற்ற வேண்டிய பொறுப்பு கொண்டோம். இந்த வார்த்தைகள் மாயவனின் ஆவியை சமாதானப்படுத்தியது. அவன் சொல்லிக் கொண்டிருந்தபோது அந்த அரண்மனை சிறிது ஒளிக்கதிர்களை விட்டது. உண்மையை இப்போது கண்டீர், எனது கடமையும் முடிவடைந்தது என்று சொன்னவுடன் மாயவன் மறைந்துவிட்டான். அந்த நாள் முதல் ராகுல் மற்றும் நண்பர்கள் அந்த அரண்மனையை மறுபுதுப்பித்தனர். மாயவனின் நம்பிக்கையை உணர்ந்து அந்த இடத்தை சுற்றுலா பயணிகளுக்கு திறந்தனர். கிராமவாசிகளின் பயத்தை போக்கினார்கள். மாயவனின் எச்சரிக்கையும் ஒரு புதிய தொடக்கமாக மாறியது. மக்களும் அரண்மனையின் சுவடுகளையும் பாதுகாப்பின் கீழ் வைத்தனர். ஒரு மர்மத்துடன் தொடங்கிய கதைக்கு இப்போது அமைதியான முடிவாக மாறியது.